நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நம்மக்கிட்ட அதிகமாக டிமாண்டில் இருக்கக்கூடிய ஒரு சோப்பை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இந்த சோப்பை பற்றி தினமும் டெய்லி என்கொயரி நிறைய வந்துட்டுருக்குங்க. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆமாங்க, குப்பைமேனி சோப்பை பற்றி தான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த குப்பைமேனி வந்து நம்ம தோட்டத்துலேருந்து பறிச்சுட்டு வந்தது. இதை கற்றாழை ஜெல் பயன்படுத்தி அரைச்சி அதை சாறு எடுத்து தான் நம்ம சோப்பு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக லீவ்ஸ் தான் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். எந்தவித இன்ஸ்டன்ட் பவுடரும் நம்ம வந்து சேர்க்குறதில்ல. இந்த குப்பைமேனி பொதுவாக சரும பிரச்சனைகளுக்கு ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, சருமத்தை பாதுகாக்கவும் இந்த குப்பைமேனி சோப்பு வந்து ரொம்ப சிறந்தது. குப்பைமேனி சோப்பு எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பொதுவாக தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்படி சொல்கிறாங்க. அதாவது படர்தாமரை, சொறி, சிரங்கு, தேமல் இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் இதை யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லைங்க. கரும்புள்ளி, கருவளையம், பருக்கள், அந்த தழும்புகள் மறைகிறதுக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, இந்த செயின் போடுற இடத்துல கருப்பாக இருந்தாலும் இந்த சோப்பு வந்து போடும்போது நம்ம அது வந்து க்யூர் ஆகும். சில குழந்தைகளுக்கு வெயிலில் விளையாடும்போது வேர்க்குரு மாதிரி உடம்பெல்லாம் வந்து ரெட்டிஷாக ஒரு மாதிரி பொக்கலமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இந்த குப்பைமேனி சோப்பு வந்து நம்ம தாராளமாக பயன்படுத்தலாம். சில பேர்த்துக்கு சில அலர்ஜி இருக்கும். ஃபுட்டு சாப்பிடும்போது சில அலர்ஜி இருக்கும். உதாரணத்துக்கு இந்த கத்திரிக்காய், அந்த மொச்சக்காய் அந்த மாதிரி சாப்பிடும்போது சில வந்து உடம்பு வந்து ஊரில் எடுக்கிற மாதிரி ஒரு மாதிரி அரிப்பு இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இந்த குப்பைமேனி சோப்பு வந்து ரொம்ப பெஸ்ட். நம்மக்கிட்ட வாங்கி சோப் யூஸ் பண்ணுறவங்க நிறைய வந்து ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. எனக்கு உடம்பெல்லாம் ஊரில் எடுக்கிற மாதிரி ஒரு மாதிரி அலர்ஜியாக இருக்குது. இந்த சோப் போட்ட உடனே எனக்கு வந்து க்யூர் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. சில பேர் வந்து எங்கள் குழந்தைங்க வந்து வெயிலில் ரொம்ப ஸ்போர்ட்ஸில் இருக்காங்க, ரொம்ப விளையாடுறாங்க. அதனால் உடம்பெல்லாம் தடிப்பாக இருக்குது, அந்த தடிப்பை வந்து இது சரி பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் வந்து பிளட் சர்க்குலேஷன் இல்லாமல் அந்த கால் வந்து கருப்பாக இருந்துச்சு, என் ஹஸ்பண்டுக்கு அது வந்து மறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய வந்து நல்ல ஃபீட்பேக் நமக்கு கிடைக்கிது. ஆமாங்க, உண்மையிலே வந்து குப்பைமேனி வந்து ஒரு சிறந்த மருத்துவ பயன்கள் கொண்ட ஒரு மூலிகை. அதாவது ஒரு பழமொழியே சொல்லுவாங்க, குப்பை போன்ற மேனியை அழகாக்குவது இந்த குப்பை மேனி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம உடம்புல என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சரி பண்ணி கொடுக்கறது இந்த குப்பை மேனி. இந்த சோப்பில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால், இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயை வச்சு யூஸ் பண்ணுறது. 2வது, இந்த குப்பைமேனி இலையை வந்து நம்ம அரைக்கிறம்போது நம்ம வந்து தண்ணி சேர்ப்பாங்க. அந்த மாதிரி தண்ணி நம்ம சேர்க்குறதில்ல. அதுவும் கற்றாழை ஜெல்லை யூஸ் பண்ணி தான் நம்ம அரைச்சி சாறு எடுக்கிறோம். இதனால் இது இன்னும் வந்து கூடுதல் சிறப்பு இந்த குப்பைமேனி சோப்புக்கு இருக்குது. இந்த குப்பைமேனி வந்து தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் மட்டும் தான் தீர்க்கும் அப்படின்னு நினைக்கிறோம். அதெல்லாம் இல்லைங்க. இது வந்து சிறந்த வலி நிவாரணியாக இருக்க இது ஹெல்ப் பண்ணுது. நம்ம முன்னோர்களுக்கு, நம்ம தாத்தா பாட்டிகளுக்கு, நம்ம அப்பா அம்மாங்களுக்கு இவங்களுக்குலாம் தெரியும். இது தேங்காய் எண்ணெயில் இந்த குப்பைமேனி இலையை போட்டு காய்ச்சி எந்த இடத்துல வலிக்குதோ அந்த இடத்துல தேய்ச்சிட்டு வந்தால் வலி வந்து குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சோப்பு நம்ம நைட்டு தான் ரெடி பண்ணோம். இப்போ வந்து காலையில் அந்த மோல்லேருந்து நம்ம எடுத்திருக்கோம். நிறைய பேர் இந்த மோல்டில் எங்கே வாங்குறது என்னன்ட்டு நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஆன்லைனில் நிறைய இப்போ கிடைக்கிதுங்க, வாங்கிக்கலாம். இல்லைனா பிளாஸ்டிக் வந்து ஸ்டோரில் அந்த மாதிரி நிறைய கிடைக்கிது. அந்த மாதிரியும் நீங்கள் இப்போ ஈஸியாக பார்த்து வாங்கிக்கலாம். சில பேர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்கீங்க, மோல்லாம் ஊற்றுனது அப்படியே இருக்குது மேடம், எனக்கு செட் ஆகலைன்ட்டு. உங்கள் மிக்சிங்கில் ஏதோ வந்து மிஸ்டேக் இருக்குங்க. மிக்சிங் கண்டிப்பாக 45லேருந்து 50 மினிட்ஸ் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஆகணும். அப்போ தான் வந்து சோப்பு வந்து நல்லா செட் ஆகும். நிறைய பேர் நிறைய டவுட் கேட்குறீங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த சோப்பு வேணுன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் ஒரு லைக், ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்துருங்க. ஷார்ட் டயத்துலேயே நல்லா வந்து ஆதரவு கொடுக்குறீங்க. உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. அடுத்து வரும் வீடியோவில் நம்மக்கிட்ட என்னெல்லாம் சோப்பு வந்து அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.